எத்தனை பேருங்க ஆண்டவர் இப்படி வழி நடத்தியிருக்காரு? சாட்டையை வச்சியும் குச்சியை வச்சியும் கடிவாளத்தை போட்டு உங்க வாயை கிழிச்சு உங்களை நடத்தியிருக்காரா? கிடையாது. அவர் யாரு? அவர் மாட்டை ஓட்டுறவரும் இல்ல, கழுத குதிரையை மேய்க்கிறவரும் இல்ல. அவர் ஆடு மேய்க்கிற நல்ல மெய்ப்பன். நல்ல மெய்ப்பன் ஆடுகளை என்ன பண்ணுவார்? குச்சி போட்டு அடிப்பாரா? சத்தம் தான். அந்த சத்தத்தினால அந்த ஆட்டுக்குட்டி தன் மெய்ப்பனுடைய சத்தத்தை அறிகிறதுனால, அவர் தன் ஆடை நேசிப்பதுனால, அதுக்கும் அந்த மெய்ப்பனுக்கும் இருக்கிற உறவுல தான் ஆட்டுக்குட்டி எங்கேயும் ஓடாம அவர் பின்னாடியே போயிட்டு இருக்குது. நம்மள அப்படிதாங்க நடத்துறாரு. வாயை போட்டு கிழிச்சி அடிச்சு உதைச்சி நொறுக்கி அல்ல. உங்க மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன். அவர் சத்தம் கொடுக்கும் போது கேட்டு ஒழுங்கா மனம் திரும்பிருங்க. அவருடைய மனதுருக்கம் உங்க மேல இருக்கிற வரைக்கும் நீங்க பாக்கியவான்கள். அதை எடுத்துட்டாருன்னா நீங்க அவ்வளவுதான். அவர் சொல்லும் போதே திரும்பிருங்க.